கிறிஸ்துவில் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று பிப்ரவரி 3 பொதுக்காலம் 4ஆம் வாரம் வெள்ளி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 14 முதல் 29 வரை. அக்காலத்தில் இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது. ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான். சிலர், இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார், இதனால் தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர். வேறு சிலர், இவர் எலியா என்றார். மற்றும் சிலர், ஏனைய இறைவாக்கினரை போல் இவரும் ஓர் இறைவாக்கினரே என்றனர். இதை கேட்ட ஏரோது, இவர் யோவானே, அவர் தலையை நான் வெட்ட செய்தேன், ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினார். இதே ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கிக் கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதரர் மனைவியை நீ வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தாள். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமற்ற போதிலும் அவருக்கு மனமு வந்து செவி சாய்த்தார். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தார். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமழிக செய்தார். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றாள். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினாள். அவள் வெளியே சென்று, நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க, அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவளுடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. சிந்தனை: மனிதன் முரண்பாடுகளின் மூட்டை என்பார்கள் தத்துவ இயலறிஞர்கள். எந்த மனிதனும் முழுமையாக கெட்டவனும் இல்லை, முழுமையான நல்லவனும் இல்லை. ஆம் என்று சொல்லும் மனிதர்கள் இல்லை என்பதைத்தான் செயலில் காட்டுகிறார்கள். மனதில் நினைப்பது ஒன்று, உண்மையில் வாழ்வில் செயல்படுவது வேறொன்று. இதனால்தான் என்னவோ புனித பவுல் இப்படி சொல்கிறார்: ஆவியோ ஊக்கமுடையதுதான், ஊன் உடலோ வலுவற்றது. ஏரோது திருமுழுக்கு யோவானை மதித்தார், ஆனால் சிறையில் அடைத்திருந்தார். அவர் வார்த்தைகளை கேட்டு குழப்பமுற்றார், எனிலும் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் தலையை சிறுமி கேட்டபோது வருத்தமுற்றார், ஆனாலும் கொலை செய்ய ஆணை பிறப்பித்தார். ஒவ்வொரு மனிதனிலும் நன்மைக்கும் தீமைக்கும் இடையே எழும் போராட்டத்தை இது காட்டுகிறது. ஆமென். இந்த நாள் இனிய நாளாய் அமைய நல்வாழ்த்துக்கள்.